கோயிலுக்கு அழைப்பு தான் வந்திருக்கா, எல்லா கட்சியும் அழைப்பு பண்ணிருக்காங்க. யாராரி இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். பிரசாதம் வந்துச்சா வீட்டுக்கு? தம்பி, ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர். இதுதான் பாரதிய ஜனதா. இதுல ஜே.பி. நட்டா தலைவர், இவர் பொதுச் செயலாளர். நீ கருதாத. திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா பிஜேபி வந்துரும்ங்கிறத விட ஒரு வதந்தி இருக்கா தங்கச்சி? பிஜேபி வந்துரும் சொல்றீங்கல்ல, அதை விட வதந்தி இருக்க. அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வருட காலத்துக்கு இது பயன்பாட்டில் இருக்கும். நாங்க அங்க வந்து மெட்ரோ நிலையங்கள் கொண்டு வரோம், ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க எடுத்துட்டு வரோம். வீணான வதந்தியெல்லாம் வந்து நீங்க பரப்பாதீங்க. மக்கள் கருத்து கணிப்பு கேட்ட பிறகுதான் கோயம்பேடு. தங்கச்சி, நான் ஒண்ணு கேட்கிறேன். பிஜேபி வந்துரும், திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா பிஜேபி வந்துரும்ங்கிறத விட ஒரு வதந்தி இருக்கா தங்கச்சி? பிஜேபி வந்துரும் சொல்றீங்கல்ல, அதை விட வதந்தி இருக்க. எங்க இருக்கு பிஜேபி? ராமர் கோயிலுக்கு அழைப்பு தான் வந்திருக்கா, எல்லா கட்சியும் அழைப்பு பண்ணிருக்காங்க. யாராரி இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். பிரசாதம் வந்துச்சா வீட்டுக்கு? யாராவது நண்பர்கள் போயிட்டு கொண்டாந்து தருவாங்க. தம்பி, ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர். இதுதான் பாரதிய ஜனதா. இதுல ஜே.பி. நட்டா தலைவர், இவர் பொதுச் செயலாளர். நீ கருதாத. விஜயகாந்தோடைய பணியை, மக்கள் பணியை வந்து திமுக அரசு வந்து மறைக்கிறது. அதை கண்டிச்சு வந்து 27ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில போராட்டம் பண்றாங்க. உண்ணாவிரத போராட்டம். பிரேமலதா வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அரசு மரியாதையுடன் இறுதி அடக்கம் செய்தது ஆளுங்கட்சி. அது செய்யறது. இப்போ ஐயா ஜெமினி கணேசனுக்கே அரசு மரியாதை கொடுத்தாங்க அம்மா ஜெயலலிதா. விஜயகாந்துங்கிறவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாத போராடி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி குறுகிய காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து 5 ஆண்டுகள் பணி செய்தார். அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தானே. அது ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு தகுதியானவர் மோடி என்று அத்வானி தெரிவிச்சிருக்காரு. அவரை வந்து தேர்ந்தெடுத்தது ராமர் தான் அப்படின்ற மாதிரியா தெரிவிச்சிருக்காரு. இல்லை, அதை அப்படி பார்க்கறது. மிகப்பெரிய சங்கராச்சாரியார்கள்லாம் மோடி வந்து ராமரை தொடுற அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்றோம். இதை இந்த சனாதன தர்மத்தை போற்றுகிற சனாதன தர்மம் அப்படிங்கிற பெருமக்கள் தான் அது விளக்க சொல்லணும். மோடி வந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு ஏன் சொல்றாங்க? அது என்ன தர்மம்ங்கிற கேள்வி இருக்குல்ல. நயன்தாராவுடைய அன்னபூர்ணி படம் வந்து ஓடிடி தளத்துல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து மதம் சார்ந்த திரைப்படத்தை ஏன் திரைத்துறையில் வந்து எடுக்கிறாங்க? அது மதம் சார் தங்கச்சி, அது மதம் சார்ந்த படம் இல்லை. நான் அந்த படத்தை பார்த்தேன். நல்ல படம் தான். எந்த கருத்தையுமே நீங்க ஏற்க மாட்டீங்க அப்படின்னா புதிய ஒரு கருத்து பிரசவமே ஆகாது. யாரு? அப்படின்னா இல்லை தங்கச்சி. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான என்னுடைய உறவுகள், நண்பர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க. சிலர் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. முட்டை சாப்பிடுவாங்க, சிலர் மீன் சாப்பிடுவாங்க. கடல் உணவு மட்டும் எங்களுக்கு கிடையாதும்பாங்க. கறி சாப்பிடுவாங்க, சிலர் கடல் உணவு சாப்பிடுவாங்க. மேற்கு வங்கத்துல எல்லாம் வந்து கடல் புஷ்பம்னு சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க. உணவு வந்து காலம் தான் தீர்மானிக்கும் தங்கச்சி. இங்க எதுவுமே கிடைக்காதுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். வாழணும்ல.